Now single mom. Wait. Okay. Now single mom. Not single man. Now single mom. அது சில பேர் வந்து ஒரு மன உளைச்சல்லையோ இல்லை வந்து குடும்ப சூழ்நிலையோ இல்லை வந்து இதை வந்து வேறு ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற ஒரு பட்சத்தில் தான் நிறைய பேர் இது மாதிரியான நிலைமைக்கெலாம் போவாங்க. லைக் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறதோ, இல்லை புகை பிடிக்கிறது அடிமையாகிறதோ, இல்லை வந்து ஏதாவது ஒரு ட்ரக்குக்கு அடிமையாகிறதோ, அது மாதிரிலாம் நிலைமைக்கு போவாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம சேஞ்ச் வந்து நம்மகிட்ட தான் வரும். ஸோ சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன நம்ம ஈஸியானது பார்த்திங்கன்னா சாப்பிட்றது. ஸோ சாப்பிட்ற ஃபுட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து கரெக்டான சாப்பாடு நம்ம சாப்பிட்ணும். நம்ம வந்து எதுவும் வந்து ஈஸியாக கிடைக்கிறது நம்ம சாப்பிடக்கூடாது. ஈஸியானா எப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது நிறைய பேர் நம்ம ஊரில் நிறைய பேர் சாப்பிட்றோம். இங்கேயும் நிறைய பேர் வந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். அதை வந்து குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தான். அது எப்படின்னா, நீங்கள் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் சாப்பாடு தானே எஃபர்ட் போடுறீங்க. அட் எண்ட் ஆஃப் த நீங்கள் தானே சாப்பிட போகிறீங்க. ஸோ அப்படி அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்கேல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது லெவல் 1 வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் சாப்பாட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட பாரம்பரிய உணவு சாப்பிடுங்க. அதுக்கப்புறமேட்டு நல்ல ஹெல்த்தியான முட்டை, பால், அது மாதிரியான நிறைய சீஸ், அது மாதிரியான ஒரு நல்ல ஒரு இது எடுத்து சாப்பிடுங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஃபேஸ், ஒரு சின்ன எஃபர்ட் போடுறது. செகண்ட் ஃபேஸ் பார்த்திங்கன்னா, நம்மளோட செல்ஃப் டிசிப்ளின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வெளியே போகும்போது, இப்போது நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருப்போம். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, வெளியே போய் யார் சாப்பிட்டாலும் அதில் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. அப்போ வந்து நம்ம செல்ஃப் கண்ட்ரோல், அதை வந்து நம்ம கற்றுக்கணும். கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து செல்ஃப் கண்ட்ரோல் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து கிவ் அப்பும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதை வந்து பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணி அந்த செல்ஃப் கண்ட்ரோல் வந்து மாஸ்டர் பண்ணுங்கள். அப்படி மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா மற்ற அடிக்ஷன்லேருந்தும் நீங்கள் வந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஒரு மாதம் நீங்கள் சிகரெட் பிடிக்காத இருப்பீங்க. பட் இமீடியட்டாக நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகும்போது ஏதாச்சும் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து பிடிப்பான். இதான் மச்சான் குட்ரா அப்படின்வான். அப்போது அந்த நேரத்தில் வந்து எடுத்து நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு மாதமான ஹார்ட் ஒர்க் வந்து நீங்கள் பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யோசிங்க, இந்த ஒரு மாதம் நான் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன், இதை வந்து நான் பிரேக் பண்ணுறேன். இல்லை மச்சான் வேணாண்டா, நான் வந்து இப்போ சிகரெட் பிடிக்கிறது இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவன் வந்து பயங்கரமாக பிடிச்சிட்டு இருப்பான். அவனை வந்து நீயும் திருந்தணும் மச்சான் அப்படிலாம் சொன்னீங்கன்னா அது வேறு மாதிரி, அவன் வந்து கோச்சுப்பான், வேறு மாதிரி ஆகிடும். அவனுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரொசீஜர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் இருக்கீங்களா, ஒரு ஃபேஸில் இருக்கீங்களா, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அவனை வந்து அதை சொல்லிவிட்டு அவனை வந்து காண்டேதாதீங்க. ஸோ அப்படி அந்த ஒரு ஃபேஸில் போயிட்டுருங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். லைக் எப்படி சொல்கிறேன்னா, லைக் உடல் பயிற்சி பண்ணுறது. லைக் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஜிம்முலாம் போத்தால, நீங்கள் நடக்க ட்ரை பண்ணுங்கள். லைக் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு கூட தூரம் இருந்தால் கூட நீங்கள் ஒரு சைக்கிளிங்கில் போகிறதோ நடந்து போகிறதோ அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்கள் கொஞ்சம் மேம்படுத்திட்டீங்க வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டை வந்து மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பும் நம்ம மைண்டை வந்து கனெக்டட். இப்போது நம்ம உடம்புல வந்து நம்ம குப்பை தொட்டி மாதிரி கண்டதை நம்ம போட்டிருந்தோம் வச்சுக்கோங்களேன், நம்ம மைண்ட் வந்து கிளியராகவே இருக்காது. பட் வேறஸ் நம்ம உடம்புக்கு வந்து நம்ம கரெக்டான ஒரு பராமரிப்போ, கரெக்டான சாப்பாடோ, கரெக்டான உடம்பு கோவில் மாதிரி வச்சுக்கோங்களேன், கரெக்டாக எல்லாத்தையும் கொடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், அது அப்படியே வந்து உங்கள் மைண்டுக்கு வந்து கரெக்டான ஒரு சிந்தனைகள், கரெக்டான ஒரு 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 என்ன சொல்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ஸு, கரெக்டான ஒரு பாதை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதை ஜஸ்ட்டு நீங்கள் லிசன் பண்ணாலே போதும், உங்களை கரெக்டான டைரெக்ஷனில் கூட்டு வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து மற்றவங்களுக்கும் சொல்லலாம், கரெக்டான முறையில், நல்ல முறையில் சொல்லலாம். எடுத்தேன்னு கவுத்தன்னு பேசக்கூடாது. ஏன்னா மற்றவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் அந்த நம்மளை மாதிரி ஆகிறதுக்கு. ஸோ அவனுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து பிகு பண்ணிக்கிட்டோ ஒரு சின்ன சீனு போட்டுலாம் சொல்லக்கூடாது. அவனுக்கு எடுத்து சொல்லணும், இது மாதிரிடா, இது மாதிரியான சேஞ்சஸ் நடக்குது, இது மாதிரியான நடக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிதல் பண்ணோன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக அது மாதிரி மாறிடுவான். ஸோ எடுத்த உடனே நம்ம வந்து ஓவராக வந்து ஓகே நான் மாட்டேன் பற்றியா அப்படிலாம் இப்படிலாம் வந்து சும்மா அப்படியே காலர் தூக்கி விட்டுலாம் போகக்கூடாது. ஏன்னா நீங்களும் கஷ்டப்பட்டுருப்பீங்க, நீங்களும் ஒரு ப்ரொசீஜர் எடுத்து வந்திருப்பீங்க. நீங்கள் அதை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நீங்கள் பெருமையாவோ, அது வந்து ரொம்ப ஒரு ஒரு தக் லைஃப் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு எடுத்து சொல்லணும், இது மாதிரி மச்சான், இது மாதிரி பாருங்கள், இதெல்லாம் நடந்தது, இது உங்களுக்கும் நடத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் நிறைய நேரிடும். ஸோ அதனால் என்ன தான் நீங்கள் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போனாலும், நல்ல பெரிய இடத்துக்கு போனாலும், ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் நடந்தாலும் அதை வந்து ஒரு நல்ல ஹம்பிளாக மற்றவங்களுக்கும் அதை கடத்துங்க. ஏன்னா நம்மக்கிட்டே வச்சிருக்கக்கூடாது. இப்போது அதை வந்து மற்றவங்களுக்கு கடத்தினா தான் அது மூலிமா ஒருத்தன் வந்து சேஞ்ச் ஆகலாம் தெரியுமா, அது மூலிமா ஒருத்தவங்களுக்கு நல்லது நடக்குது தெரியுமா, அதுதான் உண்மையான சந்தோஷம்.
நீங்கள் மாட்டினதுக்கு உங்களுக்கு சந்தோஷம் இருக்கலாம், ஆனால் அதையே இன்னொருத்தன் பண்ணி ஒரு ஒரு நல்லது நடக்குன்னா அது வந்து உங்களுக்கு அதோட பேர் மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ அவன் வந்து இன்னும் 4 பேருக்கு சொல்லுவான். ஸோ எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு நல்லது பண்ணுறீங்க, நல்லது சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா அவன்கிட்ட சொல்லுங்கள், இது மாதிரி உனக்கு சொல்கிறேன்டா, இதை வந்து மற்றவங்களுக்கும் சொல்லு, நான் மற்றவங்க பண்ணணும்னா அது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ செயின் ரியாக்ஷன், அது மாதிரி நடக்கும். ஸோ பிலீவ் இன் திஸ் திங், இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ என்னை பார்த்து இதுக்கு முன்னாடியான வீடியோஸில் ஏன்னா நான் வந்து எல்லாம் பண்ணியிருக்கேன், லைக் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சி நிறைய பண்ணியிருக்கேன். என்ஜாய் சிகாரு, சரி சிகரெட் வேணாம் சிகார் அடிப்போம், சிகார் அடிச்சிருக்கேன், கஞ்சா அடிச்சிருக்கேன், சரக்கு அடிச்சிருக்கேன், எல்லாம் அடிச்சுட்டு இதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கும் போது ஒரு ஒளி வட்டம் எனக்கு வந்து தெரிஞ்சுது. இல்லை, இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து வேறு மாதிரி மாறணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மாதம், நான் 4 மாதம் கிட்ட ஆகுது, ஒரு பழக்கம் எதுவுமே இல்லை, 0. நல்லா சாப்பிட்றது, ரன்னிங் ஓடுறது, சைக்கிளிங் பண்ணுறது, என்னென்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸோ எல்லாத்தையும் பண்ணுவேன். நல்லா கரெக்டான சாப்பாடு சாப்பிடுவேன், கரெக்டாக சிந்தனை கரெக்டாக வருது, தூக்கம் நல்லா வருது, உடம்பு நல்லா பார்த்துக்கிறேன். ஸோ அதுதான் வந்து எல்லோரும் யோசிக்கணும். ஒரு டைமுக்கு அப்புறம் உடம்பு ரொம்ப முக்கியம். நான் ஒரு 30 வயசில் உணர்ந்தது, 30 வயசுக்கு மேலே உணர்ந்ததை நீங்கள் முன்கூட்டியே உணரணும். ஏன்னா அந்த 20 to 30ன்ற வயசு வந்து எல்லாம் பண்ணணும்னு தோணி ஆகணும். அப்போ தான் நீ ஒரு ஆம்பளையாக உனக்கு அதெல்லாம் நடக்கணும். அந்த ப்ராசஸில் போயிட்டு வந்து நீ அறியறதோட முன்னாடியே நீ கொஞ்சம் அறிஞ்சிக்கோ. ஓவராக அதில் போயிடாத. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷமாகும். ஸோ எது இருந்தாலும் அமிர்தமே நீ வந்து பயங்கரமாக அணிர்ந்தாலும் அது உனக்கு பாய்சன் ஆகிடும். ஸோ எதுவுமே எக்ஸ்ட்ரீமாக போயிடாது, அளவாக வச்சுக்கோ. உனக்கு அந்த 30 வயசு, அந்த 33 வயசு, 35 வயசு வரும்போது நீ அறிவ, உனக்கு வந்து டான்னு ஒரு ரிங் அடிக்கும். அதுக்காக வெயிட் பண்ணிட்டுரு, அதை லிசன் பண்ணிட்டுரு. அது வந்து உன்னை கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா? அதை விட்டுட்டேன்னா அடிமை ஆகிடுவேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால் அந்த பீரியடில் வந்து 30 to 35, அந்த பீரியட் இஸ் அ வெரி வெரி ப்ரிஷியஸ் ஏஜ் டு லிசன் டு. இட்ஸ் வெரி ப்ரிஷியஸ். ஸோ அதனால் அதை விட்டுடாத. என்ஜாய் பண்ணுறத லிமிட்டாக என்ஜாய் பண்ணு. என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, உன்னை புத்தராவை சொல்லலை. அதெல்லாம் பண்ணிவிட்டு நீ வந்து அறிவை, நீ கண்டிப்பாக அறிவை. அப்படி முன்னாடியே நீ அறிஞ்சிட்டனா அதை பிடிச்சிக்கோ. அதை பிடிச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து மற்றவங்களுக்கும் நல்லது பண்ணுறது, நீ உன்னுக்கு நல்லது பண்ணுறது, எப்படி நீ முன்னேறுறது, எப்படி உன்னை மேலே போகிறதுன்னு பார்த்து யோசி, சரியா? எப்போவுமே ஒரு அருள் உனக்கு இருக்கும். நீ எந்த தெய்வத்தை வேணால் வணங்கலாம். நீ ஒரு முஸ்லீமாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம், புத்திசமாக இருக்கலாம், தவோசமாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஏதோ ஒரு இது நடத்தும் உன்னை. ஸோ அதை வந்து நீ காது கொடுத்து, மனசை கொடுத்து, புத்தியை கொடுத்து லிசன் பண்ணு. அது கரெக்டாக நடத்தும் ஒன்று, ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் வீடியோலாம் இல்லை, பட் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஃபார் மெனி பீப்புள் ஹூ திங்கிங் தட் திஸ் இஸ் லைஃப் and I'm having the best life and this is what it is, experiencing all the different alcohols in the world, expensive alcohols, expensive cigars, expensive cannabis, expensive things and stuff like that. But it's not. That's all the distraction. You just step out of it and you realize the reality. So that's what I wanted to convey in this message. So காது கொடுத்து கேளுங்க, கண்ணு கொடுத்து பாருங்க, மனசை கொடுத்து லிசன் பண்ணுங்கள், மைண்டை வந்து அங்கே வச்சுக்கோங்க. ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் இருக்கா, ஒரு இடத்துல உட்காந்து நிம்மதியாக யோசிங்க, நம்ம என்னென்ன நீங்கள் பண்ணோம், நம்ம வாழ்க்கையில் அடுத்த 5 வருஷத்தில் என்னென்ன ஆக போகிறோன்னு யோசிங்க. இட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே வாழ்க்கையை விட்டுட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம வந்து ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோம், இன்னமோ இந்த வாழ்க்கை நம்மளுக்கு நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு அதிலே முழுகிடும். ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு பி பாசிட்டிவ். நம்பிக்கையாக இருங்க, எல்லாமே நல்லது நடக்கும். நம்ம வாழ்க்கையில் எதுவுமே வந்து அழிஞ்சு போகிறதில்ல, எல்லாத்துலேயும் ஒரு மாற்றங்கள் வரும். அது எல்லாத்துக்கும் ஒரு மாற்று இருக்குது. இதிலேயே நம்ம போயிடுவோம், இதிலேயே நம்ம ஸ்டக் ஆகிடுவோம், இப்படியே இருந்துருவோம்னு எதுவுமே இல்லை. நம்ம வாழ்க்கையே ஒரு கேம் தான். அதை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து விளையாடுறோம் தான் முக்கியம், சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தோணுச்சு இது மாதிரி ஒரு வீடியோ போடணும்னு. ஏன்னா நான் ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருந்திருக்கேன். என்னோடய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். நான் பாண்டிச்சேரி போனது, குடித்தது, அப்படி பண்ணுறது, பசங்களோட என்ஜாய் பண்ணுறது எல்லாமே போட்டிருக்கேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் அ வெரி பேட் இமேஜ். ஐ எம் வெரி சாரி ஃபார் விச் ஐ ஹவ் கிரியேட்டட் பிஃபோர் அண்ட் டோன்ட் டேக் மீ தட் யூ ஆர் அஸ் அ எக்ஸாம்பிள். டேக் யூ ஆர் அஸ் அன் எக்ஸாம்பிள் இன் அ பாசிட்டிவ் வே, அ பாசிட்டிவ் சேஞ்ச். நிறைய பாசிட்டிவான இதெல்லாம் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் போடுவேன்.
அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து நான் டே டு டே அப்டேட்ஸு, மீட்டப்ஸ் எல்லாமே போடுவேன். ஸோ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. See you in the next video and bye.